السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவருடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபை பார்வையும் என்றென்றும் நின்றுள்ளவட்டுமாக. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு தலைப்பு போன வாரத்திலே சொல்லியிருந்தோம். போன வாரம் இஸ்லாமியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி என்ற தலைப்பின் கீழாக பேசக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய யூதர்களுடைய சதிகள் என்பது அந்த உரையில் இடையில வந்துச்சு. அப்போ இன்றைக்கு யூதர்களுடைய சதியும் முஸ்லீம் சமூகம் அதை எதிர்கொள்வது எப்படி என்ற தலைப்பின் கீழாக பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் யூதர்களுடைய சதியை எதிர்கொள்வதில் முஸ்லீம் சமூகத்தினுடைய பங்களிப்பு என்ன, அவர்களுடைய சதி எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வது. முதலாவதாக நாங்கள் யூதர்களை பற்றி அறிந்தால்தான், ஒரு சொல்லுவாங்கல்ல, எதிரி எப்படி இருக்கிறான், எதிரி யாருன்னு தெரிஞ்சாதான், எதிரினுடைய சதிகள் என்னன்னு தெரிஞ்சாதான் அதை எதிர்க்குவதற்கு நம்மளால முடியும். அந்த அடிப்படையில் யூதர்கள் என்றால் யார் அப்படிங்கிறத முதலாவதாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். யூதர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை பார்த்தோம் அப்படின்னா, நாம எப்படி ஓர் இறைவனை வணங்குறோமோ, ஓரிரை கொள்கை வச்சிருக்கிறோமோ, இதே கொள்கை தான் யூதர்களுக்கும். கிறிஸ்தவர்களுக்கும் அதே கொள்கை தான், ஓர் இறை கொள்கை, ஒரே இறைவனை வணங்கணும் அப்படிங்கிறதுல. இதுல அவங்க முரண்பட்டு போற கட்டங்கள் இருக்கு. அதாவது இப்போ கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு இறைவனாகவும் சொல்லுவாங்க, இறைவனுடைய மகனாகவும் சொல்லுவாங்க, ஒரு குழப்பம். ஆனா அவர்களுடைய கொள்கை ஓரிரை கொள்கை. அதே போல யூதர்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு மகன் இருப்பதாக அவர்களும் சொல்றாங்க. ஆனாலும் அவர்களுடைய கொள்கை என்னன்னா ஓரிரை கொள்கை தான். நீங்க பார்ப்பீங்க, யூதர்களையோ கிறிஸ்தவர்களையோ எந்த ஒரு சிலையை வணங்கக்கூடியவர்களாக பார்க்க மாட்டீங்க. அவர்கள யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, மற்ற சிலைகளை அவர்களாக அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ இந்த மாதிரி வச்சிருப்பாங்களே தவிர, இதை தாண்டி ஒரு சிலையை அவர்கள் வணங்குவார்களா அப்படின்னா வணங்க மாட்டாங்க. அது இணை வைப்புன்னே அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா கருதுறாங்க. முஸ்லிம்கள் எப்படி எல்லாத்தையுமே இணை வைப்பாக கருதுறோமோ அதே போல் நம்ம எப்படி மலக்குமார்களை நம்புறோமோ இதே நம்பிக்கை அவர்களுக்கும் இருக்கு. மலக்குமார்கள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு நம்புறாங்க. அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கொண்டு வருவாருன்னு நம்புறாங்க. அதே போல மறுமை நாளை நாங்கள் நம்புற மாதிரி அவர்களும் நம்புறாங்க. வேதங்கள் இருக்குதுன்னு நாம நம்புறோம், அவர்களும் நம்புறாங்க. கலா கதிர் விதி அடிப்படையில தான் எல்லாமே நடக்குதுன்னு நாம நம்புற மாதிரி யூதர்களும் நம்புறாங்க. இப்போ பாருங்க, முஸ்லீம்களுக்கும் அவர்களுக்கும் கொள்கை ரீதியாக பல ஒற்றுமைகள் இருக்கு. அதாவது அகீதான்னு சொல்லுவோமே, இந்த கொள்கை ரீதியான விஷயத்துல நிறைய ஒற்றுமைகளை நாம என்ன செய்யலாம், அவர்கள்ட்ட பார்க்கலாம். இப்ப இந்த யூதர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரிகளாக சதி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவங்களுடைய வரலாறுகளை நீங்க எடுத்து பார்த்தா முக்கியமா இவர்கள் யாருக்கு எதிரியாக இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு தான் எதிரியாக இருக்கணும். இவர்கள் காலம் காலமாக நபிமார்கள் எல்லாம் கொலை செஞ்சுட்டு வரக்கூடியவங்க. சக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்றாங்க. யூதர்கள் என்ன செய்யறாங்க, ஜீசஸ் சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்றாங்க. கொன்னதுக்கு பிறகு இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா யூதர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்தா எங்கேயுமே அவர்களை வாழ விடலை. துரத்தி என்ன செய்யறாங்கன்னா விரட்டுறாங்க, கொல்லுறாங்க. இந்த மாதிரி காலம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இதுல இருந்து தப்பிச்சு அடைக்கலம் கொடுக்கறதுலாம் யாருன்னு பார்த்தா முஸ்லிம்கள். மதீனால அடைக்கலம் அடைகிறாங்க யூதர்கள். எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே மதீனா பூமியில யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா அடைக்கலம் இருக்கிறாங்க. நீங்க பாப்பீங்க, இந்த பனு குறைதா இப்படின்லாம் வருது, இதெல்லாம் யூதர்கள். அப்போ மதீனால தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க. அப்போ அரபுகள் யாரு, அரபுகள் அதாவது முஸ்லிம்கள் கிடையாது, அவர்கள் காஃபிர்களா இருக்கிறாங்க. காஃபிர்கள் என்ன செய்வானுன்னா
இந்த யூதர்களை வந்து எப்பவும் தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, எப்ப பாரு சண்டை சண்டை சண்டை. யூதர்கள் அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்களாம், அரபுகளை பார்த்து, எங்கள்ல இருந்து ஒரு நபி வருவார், அவருடைய வேதத்துல என்ன போட்டிருக்கு, மதீனாவில் ஒரு நபி வருவார் அப்படிங்கிறது. இவங்க அதனாலதான் மதீனால வந்தே குடியேறினது. இவங்க காஃபிர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, யூதர்கள், எங்கள்ல இருந்து ஒரு நபி வருவாரு, அவர் வந்துட்டாருன்னா அவரை முன்னிறுத்தி நாங்க உங்களுக்கு எதிராக சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி காஃபிர்களை பார்த்து யூதர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், படிக்க எழுத தெரியாத ஒரு நபியை கொண்டு வந்தான். ஏன்னா திமிரு பிடிச்சவங்க இந்த பனு இஸ்ரவேலர்கள் வந்து, நாங்க தான் வந்து படிப்பாளிகள் அறிவாளிகள் இப்படிங்கிற திமிரு அவர்கள்ட்ட இருந்துச்சு. அதை அப்படியே உடைக்கிற மாதிரியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மி நபின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல குரான்ல பேசுவோம். எப்படி எழுத படிக்க தெரியாத நபியை கொண்டு வந்தேன், எழுத படிக்க தெரியாத நபியை கொண்டு வந்தேன் இப்படின்னு சொல்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இவர்களுக்கு பதில் சொல்வதற்காகவே கொண்டு வந்து அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல ஒரு இறை தூதர் மூலமாக ஒரு சமூகத்தை ஏற்படுத்தி இருந்தான். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். முதலாவதாக யூதர்கள் என்றால் யார், அவர்கள் எப்படி வந்து இருக்கிறாங்க, அவருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது. இப்போ நாம இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியா மூலமாக யூதர்கள் வந்து இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக சமுதாயத்துக்கு எதிராகவும் செய்யக்கூடிய சதித்திட்டங்கள் வந்து மிக பயங்கரமானது. இதுல அவர்கள் குறிவைப்பது யார் அப்படின்னா முஸ்லிம்களை தான். அதுல சிக்கிற மற்ற சமுதாயங்கள் தான் உலகத்தில் இருக்க மற்ற சமுதாயங்கள். அன்றைய காலம் தொட்டே யூதர்களும் இந்த காஃபிர்களும் என்ன செய்யறாங்கன்னா, சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் மூலமாக காலமாகவே ஒரு எதிர்ப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இன்றைக்கு சமூக ஊடகங்கள் உச்சம் அபாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்ப இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் பல வேலைகளை இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாரும் அறிந்ததுதான். இஸ்லாமும் என்ன செய்யுது, ஆரம்ப காலம் தொட்டே இதை வந்து எதிர்த்தே பழகிய சமுதாயம். ஆரம்ப காலம் தொட்டே இதை எதிர்த்து கொண்டே வருகிறது. இதுலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் இதை வந்து மிக கடுமையாக எதிர்கொண்டாங்க. மற்ற நபிமார்கள் கஷ்டப்பட்டதை விடவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் இந்த யூதர்களால நிறைய கஷ்டப்பட்டாங்க. சமூக இந்த ஊடகங்கள் மூலமாக பிரச்சாரம் செய்யறதுல என்ன செஞ்சாங்கன்னா கஷ்டப்பட்டாங்க, ஆனா எதிர்த்தார்கள். இதுல நீங்க பாப்பீங்க, நிறைய யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேள்விகளை கேட்பாங்க. ரூஹுனா என்னன்னு சொல்லுங்க, பைத்துல் மக்திஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க, இப்படி நிறைய கேள்விகளை கேட்பாங்க. நீங்க உண்மையிலேயே நபிதானான்னு டெஸ்ட் பண்றதுக்காக நான் கேட்கிறோம் இப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பிரச்சாரம் செஞ்சாங்க. இதுல நீங்க பாப்பீங்க, ஒரு காஃபிர் இருந்தாரு, வலீத் இப்னு முகீரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலீத் இப்னு முகீரா எந்த அளவுக்கு, இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த வலீத் இப்னு முகீரா என்ன செய்யறாரு அப்படின்னா, குறைஷிகளை எல்லாம் ஒரு நாள் வந்து அழைக்கிறாரு, கூப்பிட்டுறாரு. என்ன சொல்றாரு, ஹஜ்ஜுடைய காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, ஹஜ்ஜுக்காக மக்கள் உலகமெங்கும் இருந்து இந்த பூமிக்கு வருவார்கள். சவுதி அரேபியாவுக்கு மக்காவுக்கு உலகமெங்கும் இருந்து ஹஜ்ஜுக்கு வருவாங்க. எப்போ, இஸ்லாம் வந்ததற்கு முன்பாகவே, இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே அவங்க வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. அன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், காஃபிர்களும் அல்லாஹ்தான் வணங்கினாங்க. அவர்கள் கூட சேர்த்து தான் சிலைகளையும் வணங்கிட்டு இருந்தாங்க. உங்களுடைய இறைவன் யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லுவாங்க, மலையை தர்றது யாரு அல்லாஹ், பிள்ளையை தர்றது யாரு அல்லாஹ், இப்படிதான் பேசுவாங்க. அல்லாஹ் மேலதான் சத்தியம் வைப்பாங்க. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு வாப்பா இந்த பேர்லாம் பாருங்களா, அபூ பக்கர் இப்படிலாம் பேர்லாம் வருது, இந்த பேர்லாம் எடுத்து பார்த்தா என்ன அப்துல்லா வரும், எல்லாமே என்ன முஸ்லிம் பேர்கள், ஆனா காஃபிர்கள். அப்போ இந்த ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய சமயத்துல நிறைய மக்கள் உலகம் எங்கும் இருந்து இந்த மக்காவுக்கு வருவார்கள். வரக்கூடிய நேரத்தில் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய செய்தி என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்கள்ல போய் சேர்ந்துடக்கூடாது. சேர்ந்துருச்சுன்னா உலகம் ஃபுல்லா இது பரவிடும். அப்ப நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. திட்டம் போடக்கூடிய நேரத்தில் அங்க இருந்த குறைஷி தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இவரை வந்து சூனியக்காரர்னு சொல்லிடுவோம், அப்ப யாரும் நம்ப மாட்டாங்க. அதே போல இவரை ஜோசியக்காரர்னு சொல்லுவோம், கவிஞர் என்று சொல்லுவோம், இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐடியாக்களை கொடுக்குறாங்க. அப்போ இதை வலீத் இப்னு முகீரா சொல்றாரு, இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, இது அவருக்கு என்ன செய்யாது, செட் ஆகாது, மக்கள் நம்ப மாட்டாங்க. இதுல கூட நீங்க பாருங்க, அவரை வந்து பொய்யர்னு யாருமே சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அவர் பொய்யரு, அவரை நம்பாதீங்கன்னு சொல்லி பிரச்சாரம் செய்வதற்கு காஃபிர்களே தயாரா இல்லை. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தை இருந்துச்சு. அப்போ கடைசியா அந்த வலீத் இப்னு முகீராட்டே கேட்குறாங்க, நீங்க சொல்லுங்க என்ன சொல்லி இவரை வந்து பிரச்சாரம் பண்ண விடாம ஆக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் சொல்றாரு, சாஹிர்னு சொல்லுவோம். யார், சூனியக்காரர், சிஹ்ர் செய்யக்கூடியவர்,
இவர் வந்து ஒரு சாஹிர், இவர் வந்து இந்த மாதிரி வித்த காமிச்சுதான் இதெல்லாம் சொல்றாரு இப்படின்னு சொல்லி பரப்புவோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த சமூகத்துக்கு மத்தியில அந்த பொய்யான செய்திகளை என்ன செய்யறாங்க, பரப்புறாங்க. இவர் ஒரு சாஹிர் என்று சொல்லி பரப்புறாங்க. ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்கள் இவரை நம்பிடக்கூடாது என்பதற்காக. இது கூட என்ன அப்படின்னா, அன்றைக்கு இருந்த சமூகம் அதுதான், சமூக மீடியா, சோசியல் மீடியான்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதுதான். இப்படித்தான் என்ன செஞ்சாங்கன்னா, அன்றையிலிருந்தே இஸ்லாத்துக்கு எதிராக இந்த காஃபிர்களும் யூதர்களும் என்ன செய்யறாங்கன்னா சதித்திட்டங்களை தீட்டிட்டு வர்றாங்க. இன்றைக்கு கூட ஊடகங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இதே வேலையை தான் அட்வான்ஸ்டா செய்யுது. இன்றைக்கும் ஊடகங்கள் இதே வேலையை அட்வான்ஸாக செய்து இதுல முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா யூதர்கள். இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரத்துல முதல் இடத்துல யூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மளை வந்து மிகப்பெரிய எதிரிகளாக பார்க்கிறாங்க. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சூரா மாயிதால 5வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான், லதஜிதன் அஷத்தன் நாசி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத வல்லதீன அஷ்ரகு. அல்லாஹ் சொல்கிறான், லதஜிதன் அஷத்தன் நாசி, அதாவது மக்கள்லேயே மிக கடுமையான எதிரிகளாக முஸ்லிம்களை யாரெல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அல் யஹூத வல்லதீன் அஷ்ரகு, யஹூதிகளும் இணை வைப்பாளர்களும் முஸ்லிம்களை வந்து மிகப்பெரிய எதிரிகளாகவே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப இதுல நீங்க பாருங்க, சில முக்கியமான பங்களிப்பு வந்து அவர்களுக்கு உண்டு, யூதர்களுக்கு உண்டு, முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரத்துல. இவர்களுடைய வேதம் நமக்கு தெரியும் தானே. யூதர்களுடைய வேதம் என்ன? யூதர்களுடைய வேதம் தௌராத். ஆனா இந்த தௌராத்தை வந்து அவர்கள் வந்து எல்லாருக்குமே படிக்க கொடுப்பாங்களானா இல்லை. எப்படி பிராமணர்கள் வந்து சில வேதங்களை வந்து கொடுக்க மாட்டாங்களோ, இதே போல தௌராத்தையும் அவர்கள் எல்லாருக்கும் படிக்க கொடுப்பது கிடையாது. ஆனா அவருடைய முக்கியமான வேதம் தௌராத். ஆனா இன்றைக்கு வந்து அது இல்லை, அவரிடத்துல வந்து சேதப்படுத்தப்பட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த தௌராத்தை கூட அவர்கள் இப்போ வைக்கிறது கிடையாது. தல்மூத் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதத்தை தான் வச்சிருக்காங்க. தல்மூத் என்பது அவருடைய ஒரு கித்தாபு. நம்ம இன்னைக்கு எப்படி இந்த ரியாது சாலிஹின்லாம் சொல்லி இந்த விளக்க உரைன்னு சொல்லி நூல் வச்சிருக்கோம்ல, இதை மாதிரி தல்மூத் என்று சொல்லி ஒரு வேதத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த தல்மூதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, 2 விதமான தல்மூது இருக்கு. ஒன்று ஜெருசலம் தல்மூது, இன்னொன்று பாபிலோனியன் தல்மூது. இதுல பாபிலோனியன் தல்மூது தான் மிக பிரபலமானது. அவர்கள் எல்லாருமே மேக்சிமம் வச்சிருக்கிறது இதுதான். இந்த பாபிலோனியன் தல்மூதுல வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, தினசரி வாழ்க்கையில எப்படி எல்லாம் வாழ்றது, நமக்கு எப்படி சட்டம் இருக்கோ அதே சட்டம் அவர்களுக்கு இருக்கு. எதை சாப்பிடுறது, எதை சாப்பிடக்கூடாது, ஹலால் ஹராம் அவர்கள்ட்ட இருக்கு. அதே போல சமூகம், கம்யூனிட்டி மத்தியில எப்படிலாம் வாழ்றது, லாஸ், சட்டங்கள் அவர்கள்ட்ட இருக்கு. எத்திக்ஸ் இருக்கு. எப்படியெல்லாம் வந்து எத்திக்ஸ்னா என்ன சொல்றது, அதாவது பழக்க வழக்கம் மாதிரி ஒழுங்குமுறைகள், இதெல்லாம் கூட அவர்கள்ட்ட என்ன செய்யுது இருக்கு. இஸ்லாமியர்கள்ட்ட எப்படி வேதங்களை பின்பற்றக்கூடியதெல்லாம் இருக்குதோ, இதே போல அந்த தல்மூதுல வந்து தௌராத்தை எப்படியெல்லாம் பின்பற்றணும்னு சொல்லி அங்கிருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து வந்து ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க. மிக முக்கியமான புத்தகம். இதை வச்சுதான் அவர்கள் என்ன செய்யறது, லைஃபே நடத்துறாங்க, ஹலால் ஹலாம் பேண்டுறாங்க. சரிங்களா? இந்த தல்மூதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அதுல போட்டிருக்குது என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் யாருக்கு சொந்தமானது என்றால் யூதர்களுக்கு சொந்தமானது. அது தல்மூதுல போட்டிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும், என்ன வளமா இருந்தாலும் சரி, பெட்ரோலோ தங்கமோ, இதுல எல்லா வளங்களுமே யாருக்கு சொந்தமானது, யூதர்களுக்கு சொந்தமானது. இதை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு போருடைய காலகட்டத்துல கூட ஒரு அமெரிக்காவை சார்ந்த ஒரு யூதர் வந்து அது பேசக்கூடிய நேரத்துல சொல்றாரு, கடவுள் செஞ்ச ஒரு தப்பை நாங்க திருத்த வந்திருக்கிறோம். என்ன தப்பு? பெட்ரோலை கொண்டு எங்க வச்சுட்டான் கடவுள், அரபு தேசத்துல வச்சுட்டான். அதை திருத்துவதற்காக நாங்க வந்திருக்கோம்னு சொல்லி ஓப்பனாக பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய என்ன கொள்கை இருக்கு. வளங்களை எங்களுக்கானதுதான், அது எந்த வளமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த புத்தகம் இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, 1700 கிறிஸ்துவுக்கு பிறகு 1700, இன்னைக்கு 2026, 1700ல இவர்கள் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா, மிக தீவிரமாக இஸ்லாத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று செய்யணும், சமூகத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று செய்யணும் சொல்லி 1700க்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா மிக வேகமாக விரைவாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக பாசல் என்று சொல்லக்கூடிய சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய பாசல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மாநாடு நடத்துறாங்க. பாசல் எடுத்தீங்கன்னா இந்த பிரான்ஸு, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இதுக்கு 3க்கும் நடுவுல இருக்கும். நீங்க மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நடுவுல இருக்கும் இந்த பாசல் அப்படிங்கிற ஏரியா. இங்கதான் அந்த மாநாடை நடத்துறாங்க சுவிட்சர்லாந்துல. 1897 நடத்துறாங்க. மிக முக்கியமான மாநாடு. 1 மாசம் நடத்துறாங்க. நாம இன்னைக்கு 1 நாள் 2 நாள் நடத்துற மாதிரி 1 மாதம் மாநாடு நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஜியோனிஸ்ட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி, முதல்
ஜியோனிஸ்ட் கூட்டம் வந்து என்ன செய்யுது, இந்த சுவிட்சர்லாந்துல நடக்குது. தியோடர் ஹெர்சில் என்று சொல்லக்கூடியவன் என்ன செய்யறான், இதை ஆர்கனைஸ் பண்றான். இந்த மாநாட்டினுடைய முக்கிய கருப்பொருள் என்ன அப்படின்னா, நேஷனல் ஹோம்லேண்ட் ஃபார் ஜீவிஷ் பீப்புள், அவர்களுக்காக யூதர்களுக்கான ஒரு தாய் நாடை அமைப்பது என்ற தலைப்பின் கீழாக என்ன செய்யறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்துறாங்க. இந்த மாநாட்டுக்கு எதற்காக அவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால போங்க, கிறிஸ்துவுக்கு முன்பாக போங்க, 1200 வருடங்களுக்கு மேலாக போங்க, கிறிஸ்துவுக்கு முன்பாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஃபிரௌன்ட்ட இருந்து இந்த பனு இஸ்ரவேலெல்லாம் காப்பாற்றி என்ன செய்யறாரு, கொண்டு வந்துடுறாரு, ஷாமுக்கு கொண்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு 960 கிமு 960 சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அங்கே ஆட்சி செய்கிறாங்க. அங்கே வந்து இந்த இன்னைக்கு டெம்பிள் சொல்லுவாங்க, பள்ளிவாசல் எல்லாம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கிமு 586 கிமு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாகவே 586 பாபிலோனியர்கள் அந்த இடத்தை கைப்பற்றுறாங்க. பாபிலோனியர்கள் கைப்பற்றுறாங்க, யூதர்களை விரட்டி விடுறாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் குடி வந்துட்டானுங்க. அதுக்கு பிறகு கிமு 70 ரோமர்கள் அதை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றினதுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா விரட்டி விடுறாங்க யூதர்களை. அதுக்கு பிறகும் குடியேறாங்க. அதுக்கு பிறகு வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகு ஒரு 30, 34, 35 வருஷம் வாழ்றாங்க. அவர்களும் கொலை செய்யப்பட்டதா அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு யார் கொல்றா, யூதர்கள். இதுக்கு பிறகு இஸ்லாம் வருது. இஸ்லாம் வந்து அதாவது கிறிஸ்துக்கு பிறகு 638 இஸ்லாம் வந்து அந்த இடத்த கைப்பற்றுது. யார் கைப்பற்றினாங்க முதல் முறையா தெரியுமா? முதல் முறையாக பலஸ்தீன் ஷாமை வந்து கைப்பற்றுறாங்க யாரு? உமர் ரதியல்லாஹு அன்ஹு. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கைப்பற்றக்கூடிய நேரத்துல என்ன செய்யறாருன்னா, யூதர்கள் எல்லாம் உள்ள கூப்பிடுறாரு. உங்க யாரெல்லாம் அந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்களோ, யாருக்கெல்லாம் வீடு இருக்குதோ எல்லாரும் வந்து குடியேறுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, உள்ள எடுக்கிறார். முஸ்லிம்கள் உள்ள எடுக்கிறாங்க. மிக அழகான ஆட்சி அங்க நடக்குது. அதுக்கு பிறகு பாருங்க 1099 1099 குருசைடர்ஸ் சிலுவை யுத்தம் நடந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா கைப்பற்றுறாங்க. அவர்கிட்ட இருந்து 1187 சலாவுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அவங்க என்ன செய்யறாங்கன்னா கைப்பற்றுறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா இதே போல உள்ள எடுக்கிறார், யூதர்களை வாங்க உள்ள எடுங்க. ஏன் குர்ஆன்ல என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யாரெல்லாம் உங்கள்கிட்ட வந்து அடைக்கலம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருங்க, எதிரிகளாக இருந்தாலும் சரி. அப்போ இவர்கள் என்ன செய்யறாங்க, முஸ்லிம்கள் நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, உமர் ரலியல்லாஹு காலத்துல, சலாவுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லாவுடைய காலத்துல எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா யூதர்களுக்கு அங்க இடம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. 2000 வருடங்களா கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டிலையுமே அவனை வந்து விட்டு வைக்கல. யூதர்களை எங்கேயுமே வாழ விடல. தேடி தேடி என்ன செஞ்சாங்கன்னா விரட்டினாங்க, கொலை செஞ்சாங்க. முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த மக்களை வாழ வச்சு கொண்டே தான் இருக்கிறாங்க. இதுதான் சரித்திரம். இப்போ 1897 வாங்கலாம், இந்த மாநாட்டுக்கு வாங்க. இந்த மாநாட்டுடைய சமயத்தில் 1897 இந்த பலஸ்தீன் என்ற அந்த நாடு, ஷாம் பிரதேசம், ஷாம்னா தெரியும் உங்களுக்கு, லெபனான், ஜோர்டான், அதாவது லெபனான், ஜோர்டான், சிரியா, பலஸ்தீன், இந்த 4 சேர்ந்தது தான் ஷாம். இது வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு பலஸ்தீன் அப்படின்னா, உஸ்மானிய ஹிலாஃபத், ஒட்டமன் எம்பையர் கட்டுப்பாட்டில் இருக்கு, துருக்கி அண்டர்ல இருக்கு. இப்போ இவர்கள் சொல்றாங்க, அந்த மாநாட்டுடைய நேரத்தில் சொல்றாங்க, எங்களுக்கு இங்க என்ன செய்யணும், நாடு வேணும் அப்படின்னு சொன்னா பலஸ்தீன்ல தான் வேணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அவர்களுக்கு இருக்கு. நாங்க வந்து உலகத்துல அவர்களுக்கு வந்து பல நாடுகள் இடம் நிறைய இருக்கு, கனடால, ஆஸ்திரேலியா, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா எங்க வேணும், எங்களுக்கு பலஸ்தீன்ல வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா முடிவு செய்யறாங்க. இப்படி முடிவு செய்து கிட்டத்தட்ட ஒரு 52 வருஷத்திலேயே 1948 மே 15 வந்து ஐக்கிய நாடு சபை முடிவு செய்து, நீங்க என்ன செய்யுங்க, இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லைகளை பிரித்து கொடுத்து அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அங்க வந்து குடியேற ஆரம்பிக்கிறாங்க. 1948 சரிங்களா. அன்றைக்கு அவர்களுடைய எண்ணிக்கை இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா 85,000 மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் 1949 ஒரு வருஷத்திலேயே எண்ணிக்கை எவ்வளவு ஆகுது அப்படின்னா 6 லட்சமா ஆகுது. எப்படி 6 லட்சம் என்ன செய்யறாங்கன்னா எல்லா உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துட்டாங்க. எங்கெல்லாம் யாரெல்லாம் யூதர்கள் இருக்கிறீங்களோ வந்து குடியேறிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கேரளா உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஏரியாக்கள்ல, கேரளால இருந்தும் கூட தமிழ்நாடு போன்ற ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய யூதர்கள் கூட என்ன செஞ்சாங்கன்னா அங்க போய் குடியேறினாங்க. பலஸ்தீனியர்கள் 7 லட்சம் பேர் 1949 வெளியேற்றப்படுறாங்க. அங்க இருந்த பூர்வக்குடி மக்கள் வெளியேற்றப்பட்டு 6 லட்சம் யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா உள்ள கொண்டு வரப்படுறாங்க. 3% இருந்த பாப்புலேஷன் 74% மாற்றப்படுது அந்த ஏரியால. அதுக்கு ஐக்கிய நாடு சபை கூட என்ன செய்யுது, எதிர்ப்பு தெரிவிக்குது. நீங்க வந்து எந்த எல்லைகளை வகுத்தோமோ அதுலதான் இருக்கணும்,
உங்களுக்கு தெரியும் 6 days வார்னு ஒன்று கூட நடந்துச்சு. ஜிசிசி கண்ட்ரி எல்லாம் போட்டு அடிச்சான். ஒரே நாடு ஜிசிசி கண்ட்ரிஸ் எல்லாம் போட்டு அடிக்கக்கூடிய நேரத்தில் கூட என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அந்த எல்லைகளுக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது வந்து பரவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த 1897 ஒரு மாநாடு நடக்கு. அந்த மாநாட்டில் வந்து விவாதிக்கப்பட்ட கருப்பொருள் என்ன அப்படின்னா, யூத சாம்ராஜ்யத்தை உருவாக்குவது, யூதர்களுக்கு என்று ஒரு நாடை அமைப்பது அப்படிங்கிற ஒரு கருப்பொருள்ல. இந்த மீட்டிங்குக்கு முன்னால இன்னொரு மீட்டிங் நடந்து, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 1869 ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் வந்து தலைப்பு என்ன அப்படின்னா, யூதர்களை ஒருங்கிணைப்பது மற்றும் உலகத்தை ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கிற தலைப்புல. இது வந்து ஒரு ஷேரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவன். ஷேரோன் சொன்னா இன்னைக்கு நம்ம உலமான்னு சொல்ற மாதிரி, ஷேக்னு சொல்ற மாதிரி ஒரு ஷேரோன்கிற தலைவன், அவனுக்கு கீழே இந்த கூட்டம் நடக்குது. அதுலதான் அந்த 2 விஷயம் சொல்றாங்க. முக்கியமான 2 விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய கைகளில். ஒன்று தங்கம், இன்னொன்று பத்திரிகை துறை. இந்த 2 தான் அவருடைய முதல் டார்கெட்டா இருந்துச்சு 1869. தங்கத்தை நாங்கள் என்ன செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கணும், சேர்த்துக்கொண்டே இருக்கணும். பணத்தை சேர்க்கறது இல்லை, தங்கத்தை நாங்கள் சேர்த்துக்கொண்டே இருக்கணும். அதே போல பத்திரிகை துறைகள் எல்லாம், நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இந்த விஷயங்களையும் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த 1897 சுவிட்சர்லாண்டில் நடந்த அந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. அதுல ஒரு சில விஷயங்களை பாருங்க. அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, மைக்ல வந்து பேசுவாரு. அது ஒரு புத்தகமாகவும் வெளியிட்டாங்க. அதுல எடுக்கப்பட்ட ஒரு சிலதை மட்டும் நான் சொல்றேன். அதுல சொல்றாங்க, முதலாவதாக ஒழுக்க சீர்கேட்டை உண்டாக்குவது, உலகம் முழுக்க ஒழுக்க சீர்கேட்டை உண்டாக்குவது. இந்த அதாவது ஒழுக்க சீர்கேட்டை உண்டாக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு முதலாவதாக எதிரிகளாக இருப்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, முஸ்லிம் இளைஞர்கள். முஸ்லிம் இளைஞர்கள் இதை எதிர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களையும் சேர்த்து என்ன செய்யறது, நாம என்ன செய்யணும், ஒழுக்க சீர்கேட்டில் தள்ளிவிட வேண்டும். அவங்க சொல்றாங்க, உலகத்தினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஒழுக்க கேடு ஏற்படுவதற்காக ஒவ்வொரு யூதனும் என்ன செய்ய வேண்டும், ஜியோனிஸ்டும் உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது தொடர்ந்து சொல்றாங்க, அப்போதுதான் உலகத்தினுடைய ஆதிக்கம் நமக்கு கிடைக்கும். உலகம் முழுக்க மூலை முடுக்கில் எல்லாம் ஒழுக்க சீர்கேடுகளை ஏற்படுத்தினால் உலகத்தினுடைய ஆதிக்கம் நமக்கு கிடைக்கும். அது தொடர்ந்து சொல்றாங்க, சிக்மண்ட் ஃப்ராய்டு என்று சொல்லக்கூடியவர் நம் இனத்தை சார்ந்தவராக இருக்கிறார். யாரு? சிக்மண்ட் ஃப்ராய்டு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு சொல்லக்கூடியவர் நம்மை சார்ந்தவராக இருக்கிறார், நம்ம இனத்தை சார்ந்தவராக இருக்கிறார். இந்த ஃப்ராய்டு என்ன செய்வார், பாலியல் உறவுகளை சூரிய வெளிச்சத்தில் காண்பிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிக்மண்ட் ஃப்ராய்டை பத்தி தெரியுமா யாருக்காவது? தெரியல. சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு சொன்னா நீங்க அடிச்சு பாருங்க, சைக்காலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். எல்லா சைக்காலஜி யார் படிச்சாலும் தெரியும் சிக்மண்ட் ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. சைக்காலஜினுடைய தந்தை யாரு? சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவருடைய ஒரு தியரி ஒன்று இருக்கு, அண்டா சொல்றேன். நீங்க அந்த சைக்காலஜின்னு சொல்லி எங்க போனாலும் ஒரு புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டே சைல்டு சைக்காலஜின்னு போட்டு அவர் வந்து மிக மோசமாலாம் இருக்கும். அவங்க வந்து அழகா காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன செய்வாராம், உலக பாலியல் உறவுகளை சூரிய வெளிச்சத்தில் காண்பிப்பார் அவங்க சொல்றாங்க. இது அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவார். பாலியல் உறவுகள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் நடக்குது என்பதை வெளிப்படுத்தி பகிரங்கப்படுத்துவார். இது வந்து ஒரு 4 அறைக்குள் இருட்டுக்குள் நடக்கக்கூடிய ஒரு இதை என்ன செய்வார், இவர் வந்து சூரிய வெளிச்சத்தில் காண்பிப்பார். அதன் மூலமாக இளைஞர்கள் எதையுமே புனிதம் என்று வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இளைஞர்கள் என்ன செய்வாங்க, எதையுமே அவர்கள் புனிதம் என்று கருத மாட்டார்கள். எல்லாமே என்ன செய்யணும், நார்மலைஸ்டு ஆயிடும். இதுதான் அவர்களுடைய திட்டம். கடைசியாக அவங்க சொல்றாங்க, இதன் மூலம் என்ன ஆகும் சொன்னா, கடைசியாக ஒவ்வொரு இளைஞனுடைய முழு லட்சியமும் முழு இலக்கும் இன்று என்னுடைய பாலியல் உணர்வை எப்படி தீர்ப்பது என்பதுல தான் இருக்கும். தினமும் இன்னைக்கு நான் வந்து என்னுடைய பாலியல் இச்சையை எப்படி தீர்த்து கொள்வது என்பதில் மட்டும்தான் அவனுடைய கவனம் இருக்குமே தவிர, நாளைக்கு என்ன, அடுத்த வருடம் என்ன, 10 வருடத்துக்கு பிறகு இந்த சமூகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி எந்த ஒரு இளைஞனும் யோசிக்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிருவான், அவன் ஆக்கி விடுவார் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய ஒரு தியரி தான் இன்ஃபான்டைல் செக்சுவாலிட்டி தியரி. சரிங்களா? இந்த தியரியில வந்து அவன் என்ன சொல்றான், இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு, அதே மாதிரி டார்வினும் அவர்களுடைய ஆள் தான். இந்த கூட்டத்திலையும் சொல்றாங்க, சிக்மண்ட் ஃப்ராய்டு, டார்வின் போன்றவர்கள் நம் இனத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் நமக்காக உழைக்கக்கூடியவர்கள். இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க சொல்றான், அவன் ஒரு ஆண் குழந்தை இருக்கு, ஒரு பெண் குழந்தை இருக்கு, உம்மா அப்பா இருக்கிறாங்க. உம்மாவுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்னா ஆண் குழந்தைய பிடிக்கும். ஆண் குழந்தையும் என்ன செய்வாருன்னா எப்பவுமே உம்மாவை கொஞ்சம் அதிகமா விரும்புவாரு. வாப்பாட்ட கூட நிறைய விஷயங்களை சொல்ல மாட்டாரு, உம்மாட்ட போய் சொல்லுவாரு.
அதே போல ஆண் மகனுக்கு வந்து ஒரு பெண் குழந்தைய என்ன செய்யும், பிடிக்கும், விருப்பமாக இருக்கும். அதே மாதிரி பெண் குழந்தையும் தந்தை மேல அதிகமாக பாசம் உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை சொல்றான். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா காமத்தினால் ஏற்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். இப்படி வந்து பேசி என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு ஒரு சமூகத்தை வந்து அப்படியே நார்மலைஸ் பண்றான். இப்படி நடந்தால் கூட, ஏதாவது தவறு நடந்தால் கூட தப்பு கிடையாது, இயல்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சைல்டு சைக்காலஜியில முதல் சப்ஜெக்டே இதுதான். நீங்க சைல்டு சைக்காலஜி படிச்சீங்கன்னா அதுல சைல்டு சைக்காலஜி முதல் சப்ஜெக்ட், அதுல வரக்கூடிய முதல் லெசனே இதுதான். அதை எப்படி மக்கள் விரும்பி 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 இதை பேசி 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 ஆயிடுறாங்க அப்படின்னா, இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் இது எல்லாமே என்ன செய்யப்பட்டுரும், சாதாரணமானது, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதை என்ன செய்வான், உலகம் முழுக்க சாதாரணப்படுத்துவது அவர்களுடைய இலக்கு. அதே மாதிரி டார்வின் உங்களுக்கு தெரியும், குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லி ஒரு குப்பையான ஒரு தியரி, அந்த தியரியை கொண்டு வந்து மனிதர்கள் எல்லாரும் எதுல இருந்து தான் வந்தாங்க, குரங்கிலிருந்து வந்தாங்க. குரங்கிலிருந்து வந்தா என்ன, ஆடை அணிந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆடை அணியாட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்களுடைய மூதாதையர்கள்லாம் ஆடை அணியாமத்தான் இருந்தாங்க, யார் யாருடைய வேணாலும் போகலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் குரங்குகள் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க. இந்த தியரிகள் மூலமாக இந்த உலகத்தை என்ன செய்யுது, கட்டுப்படுத்துவது, அதன் மூலம் உலகத்தை ஆதிக்கத்தை எங்களுடைய கைகளில் எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டாங்க ஒரு திட்டம். இன்றைக்கு நீங்க பாருங்க, ஒவ்வொரு முஸ்லிம் இளைஞர்களும் ஊடகத்தை வந்து சமூக ஊடகத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இந்த யூதர்களுடைய சூழ்ச்சி வலைக்குள்ள நாம சிக்கி இருக்கிறோமா இல்லையா? ஒவ்வொருவரும் மனசுல கை வச்சு கேட்டா, இந்த யூதர்களுடைய சதி வலைக்குள்ள சமூக ஊடகத்துக்குள்ள ஒவ்வொரு இளைஞர்களும் என்ன செஞ்சிருக்கிறோம், சிக்கி இருக்கின்றோம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதை திறந்தாலும் ஆபாசங்கள், அசிங்கங்கள் என்பது நிறைந்து கிடக்கும். எதை திறந்தாலும் நீங்க ஒரு பயான கேட்கறதா இருந்தாலும், யூடியூப்பை திறந்து ஒரு பயான கேட்கறதா இருந்தாலும் அதுல என்ன செய்யும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட கேவலமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தே தீரும் என்ற அளவுக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா சமூக ஊடகத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு அவங்க செய்யறாங்க, பொய்யான திரிப்பு செய்யப்பட்ட செய்திகளை வந்து பரப்புவது முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக. இதுல வந்து 2 குரூப் இருக்கு அவர்களிடத்துல, 2 குரூப். ஒன்று வந்து ஜியோனிஸ்ட், இன்னொன்று ஃப்ரீமேசன்ஸ். இந்த 2 குரூப் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த 2மே வேற வேற குரூப்புகள், ஒவ்வொன்று செய்வாங்க. இதுல சொல்றாங்க, அந்த ஃப்ரீமேசன்ஸ் சொல்றாங்க, தொலைத்தொடர்பு சாதனங்கள், மொபைல் போன், டிவி, கம்ப்யூட்டர் போன்றவற்றையும் பத்திரிகைகளையும் நாங்கள் ஆக்கிரமிக்க வேண்டும். ஆக்கிரமிச்சு பொய்யான புனைந்துரைக்கப்பட்ட செய்திகளை எல்லாம் பரப்ப வேண்டும். எந்த அளவுக்கு, திரும்ப 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 சொல்ல வேண்டும். ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய நேரத்தில் அது உண்மையை போல ஆகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு பாருங்க, ஒரு தாடி வைத்து கொண்டோ ஒரு ஹிஜாப் அணிந்து கொண்டோ யாராவது ஒருத்தர் ஒரு பேருந்துல ஏறினா என்ன ஆகும், மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. நீங்க சும்மா சொல்றது இல்லை, இன்றைக்கு வந்து இந்த இஸ்லாத்துக்கு வர்றாங்களே புதுசாக, அவர்கள் நிறைய வீடியோக்கள் வருது யூடியூப்கள் எல்லாம், நாங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தோம். அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு வர்றதற்கு முன்பாக எல்லாம் இந்த ஹிஜாப் அணிந்து கொண்டு தாடி வைத்து கொண்டு யாராவது பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கும் அப்படின்றாங்க. இன்றைக்கு நாங்க இஸ்லாத்தை புரிந்து தெரிந்து கொண்டோம் அப்படி எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. ஆனா முன்பு ஒரு காலகட்டத்துல நாங்க பயந்துகிட்டு தான் இருந்தோம். எல்லாருமே என்ன, இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே என்ன குண்டு கொண்டு வந்திருக்கிறானோ, இவன் பட்டாசு வெடிச்சா பயப்படக்கூடிய ஆளு, ஆனா பலூன் வெடிச்சா பயந்துருவார். அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய நேரத்துல சின்ன பிள்ளைங்க முதல் பெரிய ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி பயப்படக்கூடிய அளவுக்கு சமூக ஊடகத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, மாத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ நாங்க அதற்கு எதிராக இந்த சமூக ஊடகத்தை எப்படி பயன்படுத்தணும், ஒரு முஸ்லீம் அதுக்கு எதிரான பதிவுகளை போட்டு முஸ்லிம்களுக்கு அந்த உண்மையான முகத்தை காட்டுவதற்கு முயற்சி செய்வதா, இன்னைக்கு முஸ்லிம்கள் அதை எப்படி பயன்படுத்துறாங்க, எதையெல்லாம் ஷேர் பண்றாங்க, கண்டது, சும்மா சாப்பிட்றது, சமைக்கிறது, இதுதான் என்ன முழு நேர தொழிலாகவே வச்சிருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நீங்க பாருங்க, செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த முக்கியமான செய்தி நிறுவனங்கள், நமக்கு தெரிஞ்ச இந்த செய்தி நிறுவனங்கள் எல்லாம் மைனர், அதாவது சின்ன சின்ன சேனல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து மேஜர் சேனல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் வந்து மெயின் சேனல்ஸ். அது அந்த மெயின் மீடியாக்கள்ல தான் இவங்க நியூஸ் எடுப்பாங்க. அதுல பாருங்க, இந்த டைம்ஸ் நியூஸ், ஃபாக்ஸ் நியூஸ், நியூஸ் கார்ப், ரியோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு பத்திரிகை ரியோட்டர்ஸ். இதுல இருந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா 150க்கு மேற்பட்ட நியூஸ் சேனல்கள் வந்து அதுல இருந்து செய்தி எடுத்து தான் போடுறாங்க. அதே போல CNN, ABC, இது போல படம் வெளியிடக்கூடிய சேனல்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சல், பேரமவுண்ட், டிஸ்னி, இது எல்லாமே யாருக்கு கட்டுப்பாட்டுல இருக்குன்னா அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இவங்களுடைய ஆக்சுவலா இவங்க வந்து எந்த அளவுக்கு டேலண்டட் ஆனவங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் யூடியூப் தானே, யூடியூப் வந்து உருவாக்குனது யாருன்னு தெரியுமா?
யூடியூப்பை வந்து ஒரு 3 பசங்க உருவாக்குறாங்க. அதனுடைய ஃபவுண்டர்ஸ், யூடியூபுடைய ஃபவுண்டர்ஸ் 3 பசங்க, சின்ன பசங்க தான். அதில் ஒருத்தருடைய பேர் வந்து ஜாவித் கரீம், முஸ்லீம். அந்த ஜாவித் கரீம் தான் மிக முக்கியமாக கொஞ்சம் பணத்தை அதிகமாக போட்டு அவன் தான் நிறைய உட்கார்ந்து யோசிச்சு எடுத்து யூடியூப்னு ஒன்னே உருவாக்குனது. அதுக்கு முன்னால் வரைக்கும் எந்த யூடியூப் மாதிரி எந்த அப்ளிகேஷனும் கிடையாது. இந்த ஜாவித் கரீம் உருவாக்கி, நீங்களும் இன்னைக்கும் யூடியூப்ல மீ அட் ஜூ அப்படின்னு போடுங்க. யூடியூப்ல போய் மீ அட் ஜூன்னு போடுங்க, ஒரு வீடியோ வரும். அதுதான் யூடியூபுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. அதில் வரக்கூடியவன் தான் ஜாவித் கரீம். அவன் தான் அந்த யூடியூபை ரெடி பண்ணி அவன் தான் அந்த வீடியோ எடுத்து ஃபர்ஸ்ட் போடுறான். அந்த வீடியோவில் ஒன்றும் இருக்காது, ஒரு 19 நிமிஷமோ 16 செகண்ட் வீடியோ, 16 செகண்டோ 19 செகண்ட் வீடியோ. பின்னால் யானையெல்லாம் நிற்கும், நான் ஒரு ஜூக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான், அவ்வளோதான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. அந்த ஜாவித் கரீம் தான் அதை ரெடி பண்ணுறான். கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு இப்படி வளர்ந்துட்டே வந்துச்சுன்னு வைங்களேன், எந்த சேனலாக இருந்தாலும் யூடியூப் இந்த யூதன் என்ன செய்வான் அப்படின்னா, வளர்ந்துட்டு வரக்கூடிய நேரத்தில் அதை அப்படியே வாங்கிடுவான். இதுதான் அவனோட வேலை. முஸ்லீம்கள் என்ன செய்வோம், ஒரு சேனல் நல்லா வளருதுன்னு வைங்களேன், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம், அங்கே போய் சண்டை போடுறது, அடிக்கிறது, உடைக்கிறது. அல்லது அந்த சேனல் நஷ்டத்தில் போகுது அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நாசமாக போட்டு இப்படின்னு சொல்லி விட்டுருவோம். இதுதான் முஸ்லீம்களாக பெரும்பாலும் நமக்கு அப்படிதான் இருக்கும். இதை யூதன் என்ன செய்யறான் அப்படின்னா, 2005 நினைக்கிறேன் அந்த யூடியூப் வந்து ரெடி ஆகுது, முதல் வீடியோவும் வெளியிடுறான். இதை பார்த்து கூகுள் என்ன செய்யறான்னா, உடனே போய் எத்தனையோ பில்லியன் கொடுத்து வாங்கிடுறான். 16 பில்லியனா எத்தனையோ மறந்துச்சு, கொடுத்து என்ன செய்யறான், அந்த 3 பேர்கிட்டையும் 3 பசங்கள்கிட்டையும் பேசி நான் இதை விலைக்கு வாங்கிடுறேன்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து என்ன செஞ்சான், அந்த கூகுள் யூடியூபை வாங்கிட்டான். இதே போல எந்தெந்த சேனல்கள் எல்லாம் நஷ்டத்துல போகுமோ இவன் என்ன செய்வான்னா, யூதன் அங்க போய் காசை கொடுப்பான். காசை கொடுத்து என்ன செய்வான்னா, பேரையும் மாற்ற மாட்டான், அந்த சேனலோட பேரை மாற்ற மாட்டான். அந்த நியூஸ் சேனலோட பேர் அப்படியே இருக்கும், ஓனரோட பேரும் அப்படியே இருக்கும். பைசா மட்டும் இவன் கொடுப்பான். என்ன செய், நான் சொல்ற நியூஸை நீ போடு அப்படின்னு. இதுதான் அவனுடைய திட்டம். இதுதான் பெரும்பாலும் 90% என்ன செய்யறாங்க அப்படின்னா, கூகுள் உங்களுக்கு தெரியும் 2 பேர் தான் மெயின் ஓனர்ஸ். கூகுளோட 2 பேர் மெயின் ஓனர்ஸ். ஒருத்தன் எந்த ரிலீஜியன்னே தெரியாது, அவன் சொல்லவே இல்லை, அவனும் ஜியூஸாக தான் இருக்க வாய்ப்பு. இன்னொருத்தன் வந்து ஜியூஸ் ஃபேமிலியில வந்தவன் தான். இந்த 2 பேர் தான் கூகுளில் நடத்துறதே. இவன் என்ன செய்யறான்னா, யூடியூப்பை வாங்கிட்டான். இதே மாதிரி CNN, ABC போன்ற எல்லா நியூஸ் சேனல்களையும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா வாங்கி அவர்கள் பணத்தை கொடுத்து பெரும்பாலான ஸ்பான்சர்ஷிப் பண்ணி, நீ நடத்து, ஆனால் எனக்கு எதிராக எந்த சேனலையும் நியூஸை என்ன செஞ்சிடக்கூடாது, போடக்கூடாது என்பது திட்டமிட்டு என்ன செய்யறாங்கன்னா, முஸ்லீம்களுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கு இதற்கு பலிகடாவாக ஆகக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். முஸ்லீம்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு சொல்லுவாங்க, சில உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு பையனை பற்றியோ அல்லது ஒரு பொண்ணை பற்றியோ நீங்கள் வந்து கல்யாணத்துக்கோ திருமணத்துக்கோ விசாரிக்கலாம் வேண்டாம், ஊரில் போய் இப்படிலாம் விசாரிக்க வேண்டாம். அவனோட இன்ஸ்டாகிராம் இதை எடுத்து அவனோட அந்த பப்ளிக் சோஷியல் அந்த இது ஒன்று இருக்குதே, அதை கிளிக் பண்ணுங்க, அதில் என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க, அதுதான் அவனுக்கு விருப்பமானது. இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவன் எப்படி அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு பலஸ்தீன் கொடியை வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள், அதற்காக போராட வேண்டும், போரிட வேண்டும், இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்கள் எப்படி உள்ள போய் பார்த்தா, தனிமையில போய் பார்க்கக்கூடிய நேரத்துல யூதர்களுடைய கைக்கூலிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, மாறி போயிருக்கிறார்கள். அவர்களுக்காக பெருமளவுக்கு அவருடைய படங்களை பார்க்கறது, இசையை பார்க்கறது, என்னதான் சொல்லிவிட்டாலும் சரி, நான் சும்மா பார்க்குறேன், நேரம் போகிறதுக்கு பார்க்குறேன், பொழுதுபோக்குக்கு பார்க்குறேன்னு சொன்னாலும் கூட இதுவும் யாருடைய திட்டத்தில் ஒன்று தான், அவனோட திட்டத்தில் ஒன்று தான். நாங்கள் எந்த அளவுக்கு அதில் நேரத்தை செலவழிக்கிறோமோ, அனாச்சாரங்கள்லையும் அசிங்கங்கள்லையும் ஆபாசங்கள்லையும் செலவழிக்கிறோமோ, அது எல்லாம் அவனுக்கான ஒரு ப்ராஃபிட்டாகத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. நாங்கள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கருணையும் இரக்கமும் எங்கள் மேலே இல்லாமல் இல்லை. நாங்கள் இன்றைக்கு இந்த சபையில் வந்து அமர்ந்திருக்கிறோம், ஏதாவது ஒன்று பேசுகிறோம் கேட்குறோம் மார்க்க ரீதியாக என்றால் அல்லாஹ்வுடைய இரக்கமும் அல்லாஹ்வுடைய கருணை பார்வையும் எங்கள் மேலே இருக்குது என்பதை நாங்கள் மறந்துடக்கூடாது. ஆனால் நாங்கள் இந்த சபையை விட்டு வெளியே போனதற்கு பிறகு அல்லது நாளைக்கு காலையில் அதுக்கு அடுத்த நாள் காலையில் நாங்கள் எப்படி மாறுறோம் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும். அப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நயவஞ்சகர்களா இல்லையா என்பதை நாங்கள் என்ன செய்யணும், மீட்டி பார்க்க வேண்டும். எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் என்ன செய்வான்னா, ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளன் என்ன செய்வான், பிற சமுதாயத்தை பின்பற்றுவான் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு உடும்பு பொந்துக்குள்ள போய் அவன் நுழைஞ்சாலும் நீங்க போய் நுழைவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் யாரை சொல்றீங்க,
யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேற யாரை நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. யூதன் ஒரு சாணுக்கு சான் செய்யறான்னா இதே போல நீயும் செய்வ, அவன் உடும்பு பொந்துக்குள்ள போய் நுழைஞ்சா நீயும் நுழைவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யூதர்களை பின்பற்றக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். அதாவது யார் அந்த மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர்களை சார்ந்தவர் தான் சொல்றான். இன்றைக்கு நல்ல பயான் கேட்கக்கூடிய பெண்கள் அல்லது ஆண்கள் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பிறந்த நாள் ஹராம்னு தெரியும், வட்டி ஹராம்னு தெரியும், ஆனா எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு ஒரு முதல் பிறந்த நாள், ரெண்டாவது பிறந்த நாள் இப்படின்னு சொன்னா உடனே அதை கொண்டாடிடுவாங்க. அதுல எந்த இதுவும் பார்க்க மாட்டாங்க, அது என்ன பெரிய ஷிர்கா வைக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனா இது யாருடைய கலாச்சாரம்? ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர்களை சார்ந்தவர் தான்றாங்க. நீ நல்லா பாருங்க, மற்ற சமூகம் எதுவுமே முஸ்லிம் சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றவே மாட்டாங்க. முஸ்லிம்கள்லாம் தாடி வைக்கிறாங்க, நானும் வைக்கிறேன் அப்படின்னு எவனா வச்சது பார்த்துருக்கீங்களா? கந்தூரா போடுறாங்களே நானும் போட போறேன், எல்லாம் தொழுறாங்களே நானும், இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா முஸ்லீம் சமூகம் என்ன செய்யுதுன்னா, பிற மத சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்களை எல்லாம் பின்பற்றும். இது ஒரு கேவலமான ஒரு விஷயம். அப்ப நாங்க அதுல ஈடுபற்றவே கூடாது. இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ், இந்த கொண்டாட்டங்கள், தீபாவளி கொண்டாட்டங்கள், இதுல எல்லாம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, கலந்து விடக்கூடாது. அதே போல இந்த யூதர்கள் எந்த அளவுக்கு மோசமானவங்க, நான் சொன்னேன் ஜியோனிஸ்ட், இந்த ஃப்ரீமேசன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னேன். இதுல ஐன்ஸ்டீன் தெரியும் தானே? இந்த ஐன்ஸ்டீன் என்பவர் எதிர்த்தாரு. நாங்க என்னைக்கு எதிர்க்கிற மாதிரி ஐன்ஸ்டீன் என்ன செய்யறாரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் யூதர்கள் இந்த ஜியோனிஸ்டை எதிர்க்கிறார். ஆனா அவரும் யூதர் தான். நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், ஜியோனிஸ்டுகள் என்பவர்கள் 100% யூதர்கள் அல்ல. அவர் யூதர்கள் தான். அதுல மற்ற கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். யூதர்கள்ல யாரும் ஜாயின் பண்ண முடியாது. நீங்க பிறப்பினால பிராமணன் ஆகலாம் அல்லது பிராமணன் ஆகவே முடியாது இல்லை. அத மாதிரி யூதனாக யாருமே ஆக முடியாது, ஜியோனிஸ்டாக ஆகிக்கொள்ளலாம். இந்த ஜியோனிஸ்டுகளை எதிர்க்கக்கூடியவர்கள் யூதர்களும் எதிர்க்கிறாங்க. நீங்க நிறைய பலஸ்தீனுக்கு சம்பந்தமான வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய தாடிலாம் வச்சு தொப்பிலாம் வச்சிருப்பாங்க ஸ்காலர்ஸ். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஜியோனிஸ்டுகளுக்கு எதிராக பேசுவாங்க, எதிர்த்து குரல் கொடுப்பாங்க, போராட்டம் நடத்துவாங்க. பலஸ்தீன்ல போராட்டம் நடத்துறாங்க, பலஸ்தீன் மக்களை வாழ விடுங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. அவர்களே எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் யாருன்னா இந்த ஜியோனிஸ்டுகள். இவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்னன்னா புரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இருக்கு புரோட்டோகால்ஸ், அதே போல தமிழ்லையும் வந்துச்சு, அது ஏதோ ஒரு பேரு, அடையாள நாகத்தின் அரைக்கூவல் அப்படின்னு சொல்லி தமிழ்லயும் அந்த புத்தகம் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு புரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லி. இந்த புரோட்டோகால்ஸ் என்ன அப்படின்னா, அவர்களுடைய ஒட்டுமொத்த திட்டங்களையும் தொகுத்து ஒரு புத்தகமாக என்ன செஞ்சாங்கன்னா வச்சிருந்தாங்க. அது எப்படியோ கசிஞ்சிருச்சு. எப்படி அவங்களாக கசிய விட்டாங்களா அல்லது தானாக எப்படியோ வேற ஆளு கையில போய் கசிஞ்சுதா அப்படிங்கிறது தெரியல. இப்படி ஒரு புத்தகம் கசிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், முஸ்லீம்கள்லாம் என்ன செய்வோம், முடிஞ்ச அவ்வளவுதான், இனி நம்ம திட்டங்கள்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இப்படி. ஆனா அவங்க அப்படி செய்யல. அவனுங்க என்ன செஞ்சாங்கன்னா, எங்கெல்லாம் அந்த புத்தகங்கள் வெளியாச்சோ அதையெல்லாம் காசு கொடுத்து ரிட்டர்ன் வாங்கினாங்க. எங்கெல்லாம் அந்த புத்தகம் கிடைக்குதோ அதெல்லாம் ரிட்டர்ன். 1 லட்ச ரூபா புத்தகம்னா 1 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு தயார். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போச்சோ எல்லாத்தையும் வாங்கினாங்க. ஆனா ஒரு சில பதிப்புகளை அவர்களால் திருப்பி எடுக்க முடியல. இன்னைக்கும் நீங்க புரோட்டோகால்ஸ் ஆஃப் அதாவது லேர்ன்டு ஜியோனிஸ்ட் அல்லது எல்டர்லி ஜியோனிஸ்ட்னு போட்டிங்கன்னா யூடியூப்ல வரும், சாரி இதுல கூகுளில் வரும், பிடிஎஃப்லேயே கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 24 புரோட்டோகால்ஸ் அதில் எழுதியிருக்காங்க. இந்த 24 திட்டங்கள்னா என்ன, முஸ்லீம்களுக்கு எதிரான திட்டங்கள் இல்லை, ஒட்டுமொத்த உலக சமூகத்துக்கு எதிரான திட்டங்கள். அதுல ஒரு 7வது புரோட்டோகாலையும் 8வது புரோட்டோகாலையும் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா ஒரு 150 பக்கம் உள்ள புத்தகம் தான். அப்ப அந்த 7, 8 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த உலகளாவிய பிரச்சனைகளை அப்படியே எழுதியிருக்காங்க. அவன் என்னன்னா நான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் டீட்டெயிலா எழுதியிருக்கான், இப்படி இப்படி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நான் படித்தேன். இந்த 7, 8 பார்க்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படிடா அந்த மாதிரி அவன் என்னெல்லாம் பிளான் பண்ணானோ, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் 1897 அவன் திட்டம் போட்டு இது பண்றான். அதுக்கப்புறம் அந்த புத்தகம் ரஷ்யாலன்னு நினைக்கிறேன், அது கசியுது. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துலேயே என்ன செஞ்சிடறான், ஒட்டுமொத்த திட்டத்தையும் என்ன செய்யறான், அவன் நடத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு, உலகத்தை தன்னுடைய கைகளில் வைக்கக்கூடிய அளவுக்கு. நான் சொன்னேன், அதாவது முஸ்லீம்கள் உலகத்துல 234 கோடி சம்திங் இருக்கிறாங்க. அவன் எவ்வளோ இருக்கிறான்னா 1.6 கோடி இருக்கிறான், 1.5 கோடி இருக்கிறான். இந்த 1.5 கோடி மக்களை பார்த்து உலகமே பயப்படக்கூடிய அளவுக்கு சும்மா படம் காட்டிக்கிட்டே இருப்பான். நீங்க பார்ப்பீங்க, இல்லுமினேட்டிகள் இருக்கிறது உண்மைன்னு சொல்லலாம் அல்லது பொய்யாது தெரியாது நமக்கு, ஒருவேளை இருக்கலாம்னு வைங்களேன்.
ஆனா எது நடந்தாலும் இல்லுமினாட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, நான் சாப்பிட்றதுல ஏதாவது வயிற்று வலி வந்துட்டுனாலும் இல்லுமினாட்டி தான் காரணம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்தையே பயமுறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யிருக்கான், அவன் வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஏற்படுத்துறான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதன் மூலமாக என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் வந்து உலகத்தை வந்து இயக்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த உலக அழகி போட்டின்னு ஒன்று நடத்துறாங்க. இந்த உலக அழகி போட்டி அந்த புத்தகத்துல உள்ளதுதான், திட்டங்கள்ல ஒன்று. அந்த திட்டத்தின் மூலமாக என்ன செய்யறாங்கன்னா, எல்லா உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா புரோகிராம்கள், மற்றவனை கேலி செஞ்சு கிண்டல் செஞ்சு போடக்கூடிய புரோகிராம்களை நடத்துறது சம்பந்தமாக அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்டர்டைன்மெண்ட் கேம்ஸ் மூலமாக, டிவி மூலமாக, என்டர்டைன்மெண்ட்ஸ் மூலமாக என்னெல்லாம் பண்றது, கேம்ஸ் மூலமாக என்னெல்லாம் பண்றது, எல்லாமே திட்டமிடப்பட்டிருக்கு. இன்றைக்கு உலமாக்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, எந்தெந்த கேம்ஸ் பயன்படுத்தலாம், எந்தெந்த கேம்ஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா பொழுதுபோக்கு வந்து மார்க்கத்துல இல்லை. அதாவது எங்களுடைய உடலுக்கும் எங்களுடைய அந்த உடல் வலிமைக்கு வந்து எதெல்லாம் நல்லது செய்யுமோ அந்த கேம்கள் அனுமதிக்கப்பட்டது. அது இல்லாம எங்களை வந்து சோர்வடைய வைக்கக்கூடிய கேம்கள் எதுவுமே அனுமதிக்கப்பட்டது அல்ல இஸ்லாமிய அடிப்படையில. ஆனாலும் சில டிவி புரோகிராம்கள், இந்த சின்ன பிள்ளைங்க பார்க்கறது மாதிரிலாம் புரோகிராம்கள் இருக்குதுல்ல. அப்போ ஒரு உலமாட்ட கேட்குறாங்க, ஆலிம்கிட்ட, நாங்கள் வந்து என்ன செய்யறது, என் பிள்ளை வந்து வீட்டில் வந்து டிவி பார்க்குறான், நிறைய ப்ரோக்ராம்களை வந்து டிவியில் பார்க்குறான், வீட்டில் நாங்கள் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் போய் என்ன செய்கிறான், பார்க்குறான். அது என்ன, நான் முஸ்லீம்களுடைய வீடு, மற்ற வீடு, கெட்ட நண்பர்களுடைய வீடுலாம் இருக்குது, அங்கே போய் என்ன செய்யறான்னு நமக்கு தெரியாமல் போய் பார்க்குறான், என்ன செய்யறது? அந்த அந்த ஆலிம் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அதை காட்டி கொடுத்துருங்க அப்படின்றாரு. உங்கள் வீட்டில் டிவி இருக்குது, அந்த ப்ரோக்ராம் ஓடுது, அவன் அங்கே போய் கெட்டு போயிடுவான் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டிலே போட்டு காமிச்சு வீட்டிலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது, உலகம் மாறிவிட்டது. அப்போ எங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யறதுன்னா, அதற்கும் முஸ்லீம்கள் நிறைய முயற்சி பண்ணுறாங்க. யூடியூப்கள், டிவி சேனல்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை, இஸ்லாமிய சேனல்கள் என்பது இல்லை. அப்படி இருந்தாலும் கூட நம்ம நாட்டில் ஒரு சில சேனல்கள் இருக்குது. 24 மணி நேரம் பயான். 24 மணி நேரம் என்ன பயானை போட்டு கேட்க முடியும்? நம்மளாலே கேட்க முடியாது, அப்படித்தானே? ஏதாவது ஒரு விவாதம் மாதிரி பண்றது, ஏதாவது ப்ரோக்ராம்களை பண்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இதை யோசிக்கலாம். யோசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய ரீதியாக என்னென்ன ப்ரோக்ராம்களை பண்ணலாம்னு சொல்லி ஒரு டிவி அறிமுகம் பண்றது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். யூடியூப்கள்ல நிறைய பேர் பண்றாங்க. இஸ்லாமிக் இந்த அதாவது முகத்தைகள்லாம் காட்டாம மறைச்சு நபிமார்களுடைய வரலாறு எடுக்கிறாங்க, நிறைய ப்ரோக்ராம்களை பண்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய முயற்சிகளை வந்து எடுக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. அப்போ இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக சின்ன பிள்ளைங்க முதல் பெரிய மனிதர்களை வர கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மாறி இருக்கிறாங்க. நாங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இஸ்லாமிய அடிப்படையில் இருந்துட்டாலே எங்களை வந்து அந்நியர்களாக முஸ்லீம் சமூகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு மாத்திட்டாங்க. ஒருத்தன் வந்து பாட்டு கேட்காம இருக்கிறான்னா, நீங்க பாட்டு கேட்காமலாம் எப்படிப்பா இருக்கிறீங்க, கேம் விளையாடலாம் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சமூகம் மாறிடுச்சு. ரசூல்லா சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு காலம் வரும், அந்நியர்களை போல பார்க்கக்கூடிய ஒரு காலம் வரும். ரசூல்லா சொன்னாங்க, பத அல் இஸ்லாமு கரீபன், அதாவது இஸ்லாம் வந்து எப்படி முன்பு இருந்துச்சோ அதே போல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா மறுபடியும் அந்த நிலைக்கு திரும்பும். பதா அல் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கரீபன் கமா பதா. முன்னால ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எப்படி இஸ்லாம் இருந்துச்சு, 4 பேர் 3 பேர் 5 பேர், அவங்கள பார்த்தாலே வித்தியாசமா பார்ப்பாங்க, இப்படி இருந்துச்சு இல்ல, அந்த மாதிரி இஸ்லாம் மறுபடியும் அந்த நிலைக்கு திரும்பும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபதூபா லில் குரபா, அந்த அந்நியர்களாக இருக்கிறவர்களுக்கு நற்செய்தி அப்படின்னாங்க. நீங்க வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை அப்படி வித்தியாசமாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தான் யாரு, குரபாக்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவர்களுக்கு நற்செய்தி அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ அந்த நற்செய்தியை பெற்றவர்களாக என்ன செய்யணும், நாம இருக்க வேண்டும். இவர்களால நேரடியாக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியவர்கள் யாருன்னா பலஸ்தீனியர்கள். இந்த பலஸ்தீனியர்கள் நம்மளாவது இந்த சோசியல் மீடியா இதன் மூலமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம். ஆனா அவர்கள் நேரடியாக தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு, கொலை செய்யக்கூடிய அளவுக்கு. இன்றைக்கு ஒரு வீடியோ பார்க்குற, ஒரு கார்ல ஒரு பலஸ்தீனிய குடும்பம் போய்கிட்டு இருக்கு, சாதாரண பலஸ்தீன குடும்பம் கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. இவன் சுடுறான், ஒரு 4 வயது அல்லது 3 வயது குழந்தை தலையில குண்டடிப்பட்டு அந்த பிள்ளை மௌத்தாயிருது. அவங்க அம்மாவுடைய பல்லுல வந்து குண்டு ஏறுது, மௌத்தாயிருச்சு. இந்த அளவுக்கு வந்து நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. ரசூல்லா அவர்களுக்காகவே சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸை பாருங்க, சஹீல் முஸ்லீம்ல வருது, 7190வது செய்தி. அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மலையை போல பாவம் செய்து கொண்டு ஒரு சமூகம் என்னிடத்துல வரும். அல்லாஹ்விடத்துல மலையை போல பாவங்களை செய்து கொண்டு ஒரு சமூகம் வரும். அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான்.
அவர்களுடைய தண்டனையை அல்லாஹ் யூதர்கள் மேலேயும் கிறிஸ்தவர்கள் மேலேயும் போட்டு விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் வேணும்னே இந்த தண்டனை எடுத்து அவர்கள் மேல போட மாட்டான். இப்படி போடுகிறான் என்றால் இந்த ஹதீஸ் எதை குறிக்குது அப்படின்னா, அவர்களுக்கு இஸ்லாமிய செய்திகளை எட்ட விடாமல் பண்ணுவதற்கும் அவர்களை வாழ விடாமலே பண்றது. அவங்களுக்கு ஒரு ஹதீஸ் கேட்க நேரம் கிடையாது, பயான் கேட்க நேரம் கிடையாது. நீங்க நிறைய பலஸ்தீனில் பார்ப்பீங்க, தாடி இருக்காது, கரண்டை கீழே ஆடை இருக்காது, பெண்களை பார்ப்பீங்க நல்ல ஹிஜாப் அணிஞ்சிருக்க மாட்டாங்க, நல்ல செய்திகள் அவர்கள் தொழக்கூட நேரம் இருக்காது, நோன்பு வைக்கிறதுக்கு அவர்களால் முடியாது. இந்த மாதிரி அவர்களை ஆக்குவதற்கு காரணமாக இருந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களுக்கு மேலாக அல்லாஹ் என்ன செய்வான், அந்த தண்டனைகளை எல்லாம் போடுவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்போ அவர்களை பத்தி சில விஷயங்களை ஹதீஸ்கள்லையும் குர்ஆன்லையும் சொல்லப்பட்டது போல வேற எந்த புத்தகத்திலையும் நீங்க படிக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீல் புகாரில 2356 செய்தியில ஒரு நில பிரச்சனை வருது. ஒரு சஹாபி வர்றார் ரசூலுல்லாஹ் இடத்துல, யார் ரசூலுல்லாஹ், இந்த யூதன் என்ன செய்யறான்னா என்னுடைய நிலத்தை எடுத்து வச்சுட்டு அவனுடைய நிலம் அப்படின்றான். அப்போ ரசூலுல்லாஹ் இடத்துல 2 பேரும் போயாச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த முஸ்லீம் இடத்துல உனக்கு ஆதாரம் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடு அப்படின்றாங்க. ஆதாரம் இல்லையா ரசூலுல்லாஹ்? அப்ப யூதன்ட்ட சொல்றாங்க, அப்ப நீ சத்தியம் இடு, அல்லாஹ் மேல சத்தியம். அவங்க அல்லாஹ் மேல சத்தியம் இடுவாங்க. அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்லு நீ உன்னோட இடம் அப்படின்னு. அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், அவன்கிட்ட போய் சத்தியம் கேட்குறீங்க? அவன் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணுவான், இடத்த எடுத்துட்டு போயிட்டே இருப்பான், அவன் இதுக்கெல்லாம் கண்டுக்கலாம் மாட்டான் அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தினுடைய 77வது வசனத்தை இறக்குறான். சொற்ப கிரயத்துக்காக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சத்தியம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய தண்டனையை அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனத்தை என்ன செய்யறான், இறக்கி வைக்கின்றான். அதே போல நீங்க பாருங்க, அப்துல்லா இப்னு சல்லாம் சொல்லிட்டு ஒரு யூதர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இஸ்லாத்தை ஏற்கிறாரு. மிக பிரபலியமான யூதர், சரிங்களா? இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருந்தவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹ்வோட இருக்கிறார். அப்ப யூதர்கள் ஒரு கூட்டம் அப்படியே ரசூலுல்லாஹ்ட்ட வருது. அப்ப அப்துல்லா இப்னு சல்லாம் சொல்றாங்க, இந்த யூதர்கள் எப்படிப்பட்ட பொய்க்காரங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா, நான் கொஞ்சம் பின்னால ஒளிஞ்சிருக்கிறேன், நீங்க கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு. அப்ப அவர் பின்னால ஒளிஞ்சுக்கிட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த அப்துல்லா இப்னு சல்லாம்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட உண்டுமே, அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எப்படி அவரு அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துல அவங்க சொல்றாங்க, ஹைருனா வபுனு ஹைரினா, அவர் ரொம்பலையே ரொம்ப நல்லவர், நல்ல மனுஷன், அவங்க வாப்பாவும் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. வாப்பாவும் நல்ல மனுஷர் தான், அவரும் நல்ல மனுஷர் தான், எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் பாதுகாக்கட்டு, அவர்லாம் இஸ்லாத்தெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு. உடனே அப்துல்லா இப்னு சல்லாம் வெளியே வந்தாங்க. வெளியே வந்து சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. இதை சொன்ன உடனே யூதர்கள் சொன்னாங்க, ஷர்ருனா வபுனு ஷர்ரினா, எங்கள்லயே மோசமானவன் இந்த ஆள் தான், இவன் வாப்பாவும் கெட்டு போனவன் தான், இவனும் நாசமா போனவன் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. பாத்தீங்களா எப்படிப்பட்டவங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார். அதே போல ரசூலுல்லாஹ்க்கு ஒரு யூத பெண்மணி விஷம் வச்சா, அப்படிதானே? ஆட்டுல விஷம் வைக்க எல்லாரும் தெரியும். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு கூப்பிட்டாங்க எல்லாரையும், யூதர்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டாங்க, நான் ஒண்ணு கேட்பேன் உங்ககிட்ட, நீங்க உண்மையை சொல்லுவீங்களா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஆமா காலனாம், நாங்க உண்மையை தான் சொல்லுவோம் அப்படின்னு. அப்போ உங்களுடைய தந்தை யாரு அப்படின்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அவங்க சொல்றாங்க, ஒரு ஆளுக்கு பேரை சொல்றாங்க, பொய் அது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது இல்லை, இவர் தான் உங்களுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க. பொய் சொல்லிட்டாங்களா? பொய் சொன்னது தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்மளா இருந்தா என்ன செய்வோம், பொய் சொல்லிட்டோமே, மனசு கஷ்டப்படும். அவங்க என்னதமா சொன்னாங்க, மாஷல்லா உண்மையை தான் சொன்னீங்க, நீ கரெக்டாக சொல்லிட்டீங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு. அந்த பொய் சொன்னோங்கிற ஒரு வெக்கம் கிடையாது. அதே போல ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், நீங்க உண்மையை சொல்லுவீங்களா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, கால நாம் யா அபுல் காசிம், அபுல் காசிமே நாங்க என்ன செய்வோம், உண்மையை தான் சொல்லுவோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நரகவாசிகள் யார் அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நரகத்துக்கு யார் போவா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க தான் போவோம். யாரு? யூதர்கள். நாங்க தான் போவோம், ஆனா என்ன செய்வோம், கொஞ்ச நாள்லயே நாங்க வெளியே வந்துருவோம், அதுக்கு பிறகு அல்லாஹ் உங்களை தான் தூக்கி போடுவான் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்திலே நாசமா போங்க, நரகத்திலே நீங்கள் நாசமாக போவீர்கள், நாங்கள் ஒரு காலம் அங்க வரமாட்டோம் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இதுவும் பொய். அடுத்த ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நான் இன்னொன்று கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு, உண்மையை தான் சொல்லுவீங்களா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமா உண்மையை தான் சொல்லுவோம், இதுக்கு முன்னால் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல எல்லாத்தையும், அதே மாதிரி நீங்க இதையும் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னே சொல்றாங்க, பொய். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டவொன்னே சொல்றாங்க, இந்த வாட்டி நீங்க உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த ஆட்டுல விஷம் வச்சிங்களான்னு கேட்டாங்க. ஆட்டுல விஷத்தை வச்சிங்களா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமா வச்சோம். எப்படி? நேர்மை. ஆமா நாங்க தான் விஷத்தை வச்சோம். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் வச்சீங்க அப்படின்னு.
அதுக்கு அவங்க கொடுத்த பதிலை பாருங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க பொய்யான நபியாக இருந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னா மௌத்தாயிருவீங்க. பொய் நபியாக இருந்தா நீங்க மௌத்தாயிருவீங்க. இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய நிம்மதி. பொய்யான நபிகிட்ட இருந்து இந்த சமூகம் பாதுகாக்கப்பட்டுரும். நாங்களும் என்ன செஞ்சிருவோம், தப்பிச்சிருவோம். நீங்க பொய்யான நபியா இருந்தா மௌத்தாயிருவீங்க. உண்மையான நபியாக இருந்தா என்ன செய்யுது, இந்த விஷம் உங்களை பாதிக்கவே செய்யாது அப்படின்னு. என்ன சொல்லல, இது கரெக்டு தான். ஆனா அவங்க என்ன சொல்லலைன்னா, பொய்யாக இருந்தா இந்த சமூகம் பாதுகாக்கப்பட்டுரும், உண்மையாக இருந்தா நாங்க உங்களை ஏற்றுப்போம்ல சொல்லியிருக்கணும். உண்மையாக இருந்தா நீங்க நபிதான் நாங்க ஏற்றுப்போம், ஆனா என்ன சொல்றாங்க, அது உங்களை பாதிக்காது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மோசமானவர். மாத்தி 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 பேசக்கூடியவர்கள் அன்றைக்கே. அப்ப இன்றைக்கு அவர்களிடத்துல ஒரு டீலிங் பேச முடியுமா? எந்த அளவுக்கு மோசமானவர்களாக இருப்பார்கள். மாற்றி மாற்றி நபியிடத்திலே பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஒரு சம்பவத்துல ஒரு யூதருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். ஏதோ ஒன்ன கொலை செஞ்சுட்டாரு, கொலைக்கு கொலை தண்டனை. அப்போ அப்துல்லா இப்னு சலாமுக்கு அந்த வேதங்களுடைய அறிவு இருந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட வேதங்களை கொண்டு வாங்க, உங்க தௌராத்தி அடிப்படையிலே நான் இது சட்டம் சொல்றேன்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்க. வேதம் கொண்டு வரப்பட்டுச்சு. ரசூல்லா சொன்னாங்க வாசிங்கன்னாங்க. அவங்க வாசிச்சாங்க, கையை வச்சு 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 வாசிக்கிறாங்க. அப்போ அந்த கொலைக்கு கொலைன்னு வரக்கூடிய இடத்துல கையை வச்சு மறைச்சிட்டு வாசிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு சலாம் சொன்னாங்க, அந்த கையை எடுங்க அப்படின்னு. கையை எடுத்தோன்னு பார்த்தா அதுல கொலைக்கு கொலை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆமா, கொலைக்கு கொலை தான் எழுதப்பட்டிருக்கு. சரி சரி அப்போ கொடுங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமானவர்கள் யார் அப்படின்னு சொன்னா யூதர்கள், கோழைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான், ல அன்தும் அஷத்து ரஹ்பத்தன் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ் ஸாலிக பிஅன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அவர்கள் உங்களை பயப்படுறாங்க. யாரு? யூதர்கள் முஸ்லிம்களை மிக கடுமையாக பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இந்த எஃப்கஹூன்னு சொன்னா ஃபிக்ஹு நம்ம சொல்றோமே, விளக்கம் இல்லாதவங்க, விளக்கமே கிடையாது அவங்க கிட்ட. அந்த விளக்கமே இல்லாததுனால முஸ்லிம்களே உங்களை பார்த்து யூதர்கள் என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. விளக்கம் இருந்திருந்தால் என்னை பயந்திருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். விளக்கம் அவர்களுக்கு இருந்திருந்தால் என்னை பயந்திருப்பார்கள். முஸ்லிம்களுக்கு இதுல ஒரு பாடம் இருக்கு. நாங்க இந்த யூதர்களை பயப்படுறோம்னு சொன்னா எங்களுக்கு ஃபிக்ஹ் இல்லை, எங்களுக்கு சரியான அறிவு இல்லை. அல்லாஹ்வுக்கு மேல அறிவு எங்களுக்கு இருந்திருந்தால் நாங்கள் அல்லாஹ்வை பயந்திருப்போம், யூதர்களை பயந்திருக்க மாட்டோம். அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான், லா யுகாத்திலூனக்கும் ஜமீஅன் இல்லா ஃபீ குரம் முஅஸ்ஸனத்தின் அவ் மின் வராஇ ஜுதூர் பஅஸுஹும் பைனஹும் ஷதீத் தஹ்ஸபுஹும் ஜமீஅன் வ குலூபுஹும் ஷத்தா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இதுல அவங்க உங்களோட போர் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு கோட்டைக்கு பின்னால இருந்து கொண்டோ அல்லது எல்லாருமாக சேர்ந்து எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்வாங்க, உங்களுக்கு எதிராக சண்டை போடுவாங்க. நேருக்கு நேராக சண்டை போடுவதற்கு தகுதி இல்லாத பயந்த கோழைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதுல தொடர்ந்து சொல்றான், பஹ்ஸுஹும் பைனஹும் ஷதீத் தஹ்ஸபுஹும் ஜமீஅன் குலூபுஹும் ஷத்தா. அவங்க நம்ம நினைக்கிறோமா, அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்க எல்லாம் ஒன்னா ஒத்துமையா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பிரிவுபட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தெரியாது, அவங்க எல்லாம் பிரிவுபட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் ஒத்துமையாக ஒன்றாக இருக்கிறார்கள் என்று. அவருடைய உள்ளங்கள் சிதறி கிடக்கின்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அந்த அளவுக்கு பயந்த கோழைகள் அவர்கள். ரசூல்லா கடைசி காலகட்டத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல கியாமத்து நாள் ஏற்படாது. ரசூல்லா சொல்றாங்க, கியாமத்து நாள் என்பது ஏற்படாது, நீங்கள் யூதர்களோடு போராடக்கூடிய காலம் நடக்கும் வரை. அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு சொன்னா, கல்லுக்கு பின்னாலேயும் மரத்துக்கு பின்னாலேயும் ஒளிந்து கொண்டுதான் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஓடுவாங்க. அன்றைக்கு என்ன பேசும், கல்லும் மரமும் பேசும், முஸ்லிமே என்ன செய், இறை நம்பிக்கையாளனே, எனக்கு பின்னால ஒரு யூதன் இருக்கிறான், அவனை எதிர்கொள் என்று கல்லும் மண்ணும் பேசக்கூடிய அளவுக்கு என்ன செய்ய அவர்கள் கோழைகள். அந்த கர்கந்துன்னு சொல்லக்கூடிய அந்த மரம் கர்கந்துன்னு நினைக்கிறேன், அந்த மரம் தான் அவர்களை, அந்த மரத்தை தவிர வேறு எல்லா மரமும் அவர்களை காட்டி கொடுக்கும், அந்த மரம் மட்டும் காட்டி கொடுக்காது. ரசூலா சொல்றாங்க, அந்த மரம் யூதர்களுக்கானது அப்படின்னு சொல்றாங்க. அது அரேபியன் பாக்ஸ்தான் மாதிரி சொல்லுவாங்க, ஒரு முள்ளு மரம். அந்த மரத்தை இன்னைக்கு இஸ்ரேல்கள்ல என்ன செய்யறாங்கன்னா வளர்க்குறாங்க, மதில் மாதிரி வளர்க்குறாங்க. அதுல எப்படியாவது ஒளிஞ்சுக்கலாம். நீங்க பாருங்க, யூதர்கள் நபிமார்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அவர்களுக்கு தெரியும் இவர் நபிதான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபிதான்னு தெரியும், ஏத்துக்க மாட்டான், கொலை செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபின்னு தெரியும், ஆனா ஏத்துக்க மாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எல்லாம் படிப்பான், அதுல என்னெல்லாம் அவர்களுக்கு எதிராக இருக்குதோ அதை எல்லாம் என்ன செய்வான், ப்ரீகாஷனா செஞ்சே வச்சிருப்பான், நம்ப மாட்டான். இதுதான் யூதர்களை பற்றிய விஷயம். அப்ப எங்களுடைய ஃபிக்ஹ், எங்களுடைய இல்மு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் கோழைகள்,
அவர்கள் என்ன சதி திட்டம் தீட்டினாலும் அந்த சதியை அறியக்கூடியவர்களாக யார் இருப்பாங்கன்னா முஸ்லிம்கள் இருப்பாங்க. அந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் என்றைக்கும் அவருடைய சதி திட்டத்தில் விழுந்து விடக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய குடும்பமும் அந்த சதி திட்டத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, வீழ்ந்து விடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு எதிராக போராடக்கூடியவர்களாக, எங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.